ஸ்டார்ட்டிங்கை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், இது பீஸா தான். வாங்க ஹெல்த்தியான முறையில் நம்ம வீட்டிலேயே எப்படி செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், செம்மையாக வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோக்கு மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து நான் அந்த ரைஸ் பேப்பரை வந்து தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துருக்கேன். அதை வந்து டேரெக்டாக ஒரு பேனில் எடுத்து வைக்கிறேன். பேன் நம்ம இன்னும் ஆன் பண்ணவே இல்லை. அதில் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்ம சீஸ் ஆட் பண்ணுறோம். என்ன சீஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு லேயரில் வந்து நம்ம திரும்ப ரைஸ் பேப்பர் எடுத்ததுக்கு மேலே வந்து மூடி வைக்கிறோம். அதுக்கு மேலே வந்து அடுத்து வந்து டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. அது கூட வந்து நம்ம இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணணும். அது கூட கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ, அடுத்து கார்ன், பன்னீர் இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. மேலேயே வந்து சீஸ் கியூப்ஸ் இல்லைன்னா மசாலா சீஸ் ஏதாவது சீஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பாருங்கள். அருமையான ஹெல்த்தியான பீஸா ரெடி. ஓகேவா? நம்ம இதுக்கு ரைஸ் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் செம்மையாக இருக்கும். அதுக்கு சர்வ் பண்ண முன்னாடி வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரிகானோவும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே ஹோட்டல் டேஸ்ட்டில் செம்மையாக மாசாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி வீடியோஸ் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பாய்.